நீங்க ரகசியத்தை காப்பாத்த தெரியாத ஒரு நபரா, அல்லது யாராவது ஒருத்தர் ரகசியம்னு மறைக்கிற விஷயத்த கூட திரும்ப திரும்ப கேக்குற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? இந்த ரெண்டுல எதை செஞ்சாலும் சரி, இந்த கதை உங்களுக்கான கதை தான். ஏன்னா இதை கேட்ட பிறகு புரியும், சில ரகசியங்கள் ரகசியங்களாகவே இருப்பது எல்லோருக்கும் நல்லது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. ஒரு காலத்துல நம்பி நாடு அப்படின்னு அழகான ஒரு நாடு இருந்துச்சு. அந்த நம்பி நாட்டை நீதி நிறைந்த அரசர் ஒருத்தர் ஆட்சி செஞ்சுட்டும் வந்தாரு. அந்த அரசர் இருக்காருல்ல, அவர் ரொம்ப நல்லவர். அவருக்கு தன்னோட நாட்டு மக்களை ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த அரசர் என்ன பண்ணுவாரு, மாதத்துக்கு ஒரு முறை சந்திப்பு நடத்துவாரு. அந்த சந்திப்புல தன்னை நேரில் சந்திக்கும் வாய்ப்பை மக்களுக்கு கொடுப்பாரு. பாருங்க, அன்னைக்கு இப்படிதான் நடக்கும். அரசர் விசாரிப்பு மண்டபத்துல உட்கார்ந்துருப்பாரு. மக்கள் வரிசையா வருவாங்க, அவரை வந்து பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அரசருக்கு ஏதாவது பரிசு பொருட்களும் கொடுப்பாங்க. பெரும்பாலும் அவங்க கொடுக்கறது எப்படி இருக்கும், அவங்க நிலத்திலேயே விளைஞ்ச விளை பொருட்களா தான் இருக்கும். அதாவது இந்த தானியங்கள், பழங்கள், அதை வச்சு செஞ்ச பலகாரங்கள், இது மாதிரி. சில நேரம் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆடு, மாடு, கோழி இது மாதிரி கூட அரசருக்கு அவங்க கொடுக்கறது உண்டு. அந்த ராஜாவும் ராணியும் கூட பாருங்க, மக்கள் தர பரிசு பொருட்களை ஒதுக்குறது கிடையாது, அன்போட ஏத்துக்குவாங்க. பதிலுக்கு சில நேரம் பொற்காசுகள் கூட கொடுப்பாங்க. கையோட மக்களுக்கு என்ன குறை இருக்குங்கிறத நேரடியாவே கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. என்னதான் அது ஒரு மன்னராட்சியா இருந்தாலும் இந்த மாதிரியான சந்திப்பு மன்னருக்கும் மக்களுக்கும் நல்ல ஒரு உறவை கொடுத்திருந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு முறை என்ன நடக்குது, அந்த அரசருடைய ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு கிராமத்தை சேர்ந்த மக்கள் இந்த அரசரை பார்க்க வர்றாங்க. தேரை என்று சொல்லப்பட்ட வளமான கிராமத்தை சேர்ந்த அந்த மக்கள் ஒரு பெரிய கூடையில நிறைய தானியங்கள், மூங்கில் அரிசி, ஒரு ஜாடி நிறைய பானகம், இதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அரசர் கையில அதை தந்தாங்க. மன்னரும் எப்பவும் போலதான் அன்போட அதை ஏத்துக்கிட்டாரு. அன்றைய இரவு அமைச்சர்களோட உட்கார்ந்து உணவு பண்ணும் போது அந்த பானகத்தை அவங்க கூட பகிர்ந்துகிட்டாரு. அப்படி அவரு பகிர்ந்துக்கும் போதுதான் அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு விஷயம் புரியுது. அது என்னன்னா, அந்த பானகம் சாதாரண ஒரு பானகம் இல்லை. இதுவரைக்கும் அவங்க சுவைத்தே இராத ஒரு பானகம். இதுவரைக்கும் அவங்க சுவை பார்த்த எல்லா பானகங்களிலும் சிறந்த ஒரு பானகம். வெறுமனே இனிப்பா மட்டும் இல்லாம உடம்புக்கும் தெம்பு தர்ற ஒரு பானகம்னு. அதை சுவை பார்த்ததும் அங்க இருக்கிற அமைச்சர்கள்ல ஒருத்தருக்கு இப்படி தோணுது, அரசே, இந்த பானகம் தான் ரொம்ப நல்லா இருக்கே, இத மட்டும் எப்படி செய்யணும்னு நமக்கு தெரிஞ்சா நம்ம இதை ஒரு தொழிலாவே மாத்தலாமே. தொழில் செஞ்சா நிறைய வருமானம் வரும், நாடும் செழிக்குமே அப்படின்னு. அரசருக்கும் அது நல்ல யோசனையா தோணுச்சு. உடனே அரசர் என்ன செஞ்சாச்சு, அடுத்த நாளே அந்த கிராமத்து மக்களை கூப்பிட்டாச்சு. தேரை கிராமத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட மக்களிடம் இந்த பானகத்தை எப்படி செய்வது, நேத்து நீங்க எனக்கு ஒரு பானகம் கொடுத்தீங்கல்ல, இந்த மாதிரி ஒரு சுவையில நான் இதுவரைக்கும் எதுவுமே சாப்பிட்டதில்ல. இத குடிச்ச பிறகு கிடைக்கிற தெம்ப சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல. இதன் செய்முறை எனக்கு வேணும். இத நீங்க எப்படி செஞ்சீங்க அப்படிங்கிறது எனக்கு நிச்சயமா வேணும்னு கேள்வியும் கேட்டாச்சு. அவர் அப்படி கேட்டதும் தான் தாமதங்க. அந்த மக்கள் பொத்துன்னு அரசர் காலிலேயே விழுந்துட்டாங்க. அந்த இடத்துலயே மண்டியிட்டு கைகளை கூப்பி தரையில் விழுந்து வேண்டினாங்க. அரசே, எங்களை மன்னிச்சிருங்க, நீங்க என்ன வேணாலும் கேளுங்க சொல்றோம். ஆனா இந்த பானகத்தை பற்றி மட்டும் எங்ககிட்ட எதுவுமே கேட்காதீங்க, எங்களால சொல்ல முடியாது. இதை பற்றிய ரகசியத்தை எந்த நிலை வந்தாலும் நாங்க சொல்ல மாட்டோம் அப்படின்னு. அரசருக்கு அதை கேட்டதும் ஒரு மாதிரி ஆகிருச்சு. ஏன்னா அது மன்னராட்சி நடந்த காலம். அரசர் எதை கேட்டாலும் அதை அப்படியே கொடுத்துடணும். அரசர் என்ன சொன்னாலும் அப்படியே தான் மக்கள் நடக்கணும். மாற்று கருத்தே இருக்கக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்க மன்னர் கேட்டு அத மக்கள் முடியாதுன்னு சொல்றதெல்லாம் வரலாறுலயே கிடையாது. ஆக என்ன செஞ்சிருச்சு, அந்த அரசவையே கொந்தளிச்சு போச்சு. ஒருவேளை மன்னர் மட்டும் இப்படி பதில் சொன்ன மக்களை அப்படியே விட்டுட்டாருன்னு வைங்க, எல்லாருக்கும் துளிர் விட்டுரும். அப்புறம் ஒரு பையன் அரசரை மதிக்க மாட்டான். அதனால வேற வழியே கிடையாது, அரசர் கண்டிப்போட தான் பேசியாகணும். அதனால அவர் சொல்றாரு, இந்த நாட்டின் அரசனாகிய நான் கேட்கிறேன், எனக்கு பதில் சொல்ல முடியுமா முடியாதா? அந்த மக்களிடத்தில் மௌனத்தை தாண்டி வேறு எதுவுமே பதிலாக வரல. அரசருக்கு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறத தவிர வேற வழியும் தெரியல. அதனால அவரு உத்தரவு போட்டாரு, அரசனாகிய நான் ஆணையிடுகிறேன், நீங்கள் சாகும் வரை சிறையில் அடைக்கப்படுவீர்கள். அவ்வளவுதான், இனி பேச்சுக்கே இடம் இல்ல.
காவலர்கள் அந்த மக்களை பிடிக்கிறாங்க, இருள் சூழ்ந்த ஒரு சிறைச்சாலையில போடுறாங்க. கண்ணீரோட அந்த மக்களும் அந்த தண்டனைய ஏத்துக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்க யோசிச்சீங்களா, ஏன் அந்த மக்கள் அப்படி பண்ணாங்க? ஒரு பானகத்தோட செய்முறைய சொல்லி கொடுக்கறது அவ்வளவு கஷ்டமான விஷயமா என்ன? அதுக்கு மாச்சுப்பட்டுக்கிட்டு இப்படி தேவையில்லாம சிறைச்சாலையில அடைஞ்சு கிடக்க அவங்களுக்கு பைத்தியமா என்ன அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. காரணத்தை நானே சொல்றேன். அந்த மக்கள் இப்படி செஞ்சதுக்கு பலமான ஒரு காரணம் இருந்துச்சுங்க. அவங்க அப்படி செஞ்சதுக்கு பின்னாடி ஒரு நல்ல அறமும் இருந்துச்சு. ஏன்னா அந்த கிராமத்து நபர்களுக்கு அந்த பானகம் சாதாரணமாக கிடைக்கல. அது அவர்களுக்கு ஒரு மலைவாசிகளால் வழங்கப்பட்டது. அது என்னன்னா, இந்த தேரை கிராமம் அப்படின்னு ஒரு கிராமம் சொன்னேன்ல, இவங்களோட கிராமம். அந்த கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு மலைப்பகுதி உண்டு. அந்த மலைப்பகுதியில பழங்குடி இனத்தைச் சேர்ந்த சில மலைவாசிகள் வாழ்ந்து வந்தாங்க. அந்த மலைவாசிகள் அன்பானவங்க, பண்பானவங்க, இந்த கிராமத்து மக்களோடு நன்கு பழகக்கூடியவங்க. ஆனா அப்படிப்பட்ட மலைவாசிகளுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அவங்க வாழ்ந்த அந்த மலை நிலச்சரிவுக்கு உட்பட்டுச்சு. வேற வழியே இல்லாம கிடைச்ச பொருட்களை தூக்கிக்கிட்டு உயிர் பொழைச்சா போதும்னு வந்தாங்க அவங்க. அப்படி வந்தவங்களை இந்த கிராம மக்கள் தான் ஆதரிச்சாங்க. 3 நாட்கள் உண்ண உணவு, இருக்க இடம் எல்லாம் கொடுத்து பராமரிச்சாங்க. 3 நாள் கழிச்சு நிலைமை சரியாயிருச்சு. மலைவாசிகள் தங்களுடைய இடத்துக்கும் போக முடிஞ்சிச்சு. ஆனா அந்த கிராமம் தங்களுக்கு செஞ்ச உதவிக்காக ஏதாவது ஒரு விஷயத்த அவங்களுக்கு செய்யணும், தங்கிட்ட இருக்கிறதுலயே சிறப்பான ஒன்ன அவங்களுக்கு கொடுக்கணும்னு மலைவாசிகளுக்கு தோணுச்சு. அந்த நன்றியின் காரணமாக அந்த மலைவாசிகளுடைய தலைவன் என்ன செஞ்சாரு, அவர்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு பானகத்தை, சுவை கொண்டதும் உடலுக்கு தெம்பை தருவதுமான அந்த பானகத்தை அந்த கிராமத்தாருக்கு கொடுக்கிறாரு. கொடுக்கும் போதே அன்போட தான் சொல்றாரு, மக்களே, எங்கள் அன்பின் நிமித்தம், எங்கள் நன்றியின் நிமித்தம் இதை தந்திருக்கிறோம். இதை வணிகமாக்கலான்னு நினைக்காதீங்க, இத பத்தி யார்கிட்டையும் சொல்லாதீங்க. மீறி சொன்னீங்கன்னா வணிகம் பண்றேன், அது பண்றேன்னு எங்க மலைக்கு வந்து வந்து கிழங்குகளை தோண்டி தோண்டி எங்க மலையே அழிஞ்சிரும் அப்படின்னு. பாருங்க, அவங்க அப்படி சொன்னதுனாலயே இந்த கிராம மக்களும் அந்த பானகத்தை பத்தி ரகசியமா தான் வச்சுக்கிட்டாங்க. ஆனா பாவம், தாங்கிட்ட இருக்கிறதுலயே சிறப்பானதை கொடுக்கணும்னு எப்படி அந்த மலைவாசிகள் நினைச்சாங்களோ, அதே மாதிரி தாங்கிட்ட இருக்கிறதுலயே சிறப்பானதை மன்னருக்கு கொடுக்கணும்னு இந்த கிராமவாசிகள் நினைக்க நல்லது செஞ்சதே குத்தமா போச்சு. சிறைச்சாலையில அடைப்பட்டு கிடக்க வேண்டியதாகவும் போச்சு. நாட்கள் கடந்து போகுது. ஒரு நாள் எப்பவும் போல அந்த மலைவாசிகள்ல ஒருத்தர் என்ன செய்யறாரு, இந்த தேரை கிராம மக்களை சந்திக்கிறதுக்காக வராரு. அவங்க முகத்துல கவலையின் ரேகை படிந்திருப்பதை பார்த்து அங்க எங்கேயோ தப்பு நடந்திருக்குன்னு சரியா ஊகிக்கிறாரு. இப்பவும் கூட பாருங்க, அந்த கிராம மக்கள் எதுவுமே சொல்லல. நடந்த கதைய பத்தி, சிறைச்சாலையில அடைப்பட்ட மக்களை பத்தி, அந்த பானகத்தை பத்தி எந்த கதையுமே சொல்ல கிடையாது. ஆனா முகத்தை பார்த்தே அந்த மலைவாசி நபர் கண்டுபிடிச்சிடுறாரு. கேக்குறாரு, இங்க ஏதோ பிரச்சனை இருக்கு, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, நாங்க பொறுப்பெடுக்கிறோம். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, நாங்க தீர்த்து தர்றோம். அந்த இடத்துலதான் நடந்த எல்லா பிரச்சனைகளும் அந்த மலைவாசி நபரிடம் சொல்லப்படுது. இவர்களுக்கா இப்படி ஒரு நிலை, தங்களுக்கு ஆபத்தில் கை கொடுத்த இந்த கிராமவாசிகளுக்கா இப்படி ஒரு நிலை அப்படின்னு நினைச்சு அந்த மலைவாசி நபருக்கு கண்ணீரா வருது. கையோட அவருக்கு ஒரு யோசனையும் வந்துச்சுங்க. அதனால அவர் என்ன செய்யறாரு, அந்த கிராம மக்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. நீங்க கவலைப்படாதீங்க, சிறைச்சாலையில இருக்கிற நபர்களை நான் வெளியே கொண்டு வரேன். எங்க பானகத்தால தொடங்கின பிரச்சனை எங்களாலேயே முடியட்டும்னு. அடுத்து அந்த மலையை சேர்ந்த நபர் என்ன செஞ்சாச்சு, மற்ற மலைவாசிகளை போய் பார்த்தாச்சு. அவங்கள 10 பேரை கூப்பிட்டுக்கிட்டு அரசரையும் போய் பார்த்தாச்சு. அப்படி போகும்போது அவரு சும்மா எல்லாம் போகலங்க. ஒரு பெரிய கூடை, அதுல நிறைய பழங்கள், மூலிகைகள், கிழங்குகள், கையோட ஒரு ஜாடி நிறைய அந்த பானகம், இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் போனாரு. வரிசையில நின்னாரு, மன்னரை பார்த்தாரு. அந்த கூடையில இருக்கிற பொருட்களை எடுத்து மன்னர்கிட்ட கொடுத்தாரு. அந்த நாள் அப்படியே முடிஞ்சிச்சு. அன்றைய இரவும் அரண்மனையில விருந்து நடந்துச்சு. அந்த விருந்தின் போது அந்த மலைவாசி கொடுத்த சிறு ஜாடியில் இருந்த பானகம் எல்லோருக்கும் பரிமாறப்பட்டுச்சு. அதை குடிச்சதும் தான் தாமதம். அங்கிருந்த அத்தனை பேருக்கும் ஆச்சரியம். அவங்க எல்லாருடைய புருவங்களும் உயர்ந்துச்சு. அவங்க சொன்னாங்க, அரசே, இது அந்த பானகம். அந்த கிராமவாசிகள் நமக்கு ஒரு பானகம் கொடுத்தாங்கல்ல, அதே பானகம். இது எப்படி மலைவாசிகள் கிட்ட? உடனே அரசர் சொல்றாரு, வர சொல்ல அந்த மலைவாசிய. மலைவாசிகள் வந்தாச்சு. கேள அவங்க கிட்ட கேள்வியும் கேட்டாச்சு. மலைவாசிகளே, இந்த பானகத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இந்த பானகத்தை எப்படி செய்யணுங்கிற செய்முறை உங்களுக்காவது தெரியுமா?
அவங்க சொல்றாங்க, தெரியுமே, நல்லாவே தெரியுமே. அரசர் கேக்குறாரு, சொல்லுங்கள், எப்படி எப்படி செய்யணும்? நீங்க மட்டும் சொன்னா நீங்க என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன். என் சக்திக்கு உட்பட்ட எதுவானாலும், இந்த நாட்டின் நன்மையை சீர்குலைக்காத எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு தருவேன். அந்த ரகசியத்தை சொல்லுங்க. அதை கேட்டு அரசரிடம் பணிந்து அந்த மலைவாசி சொல்றாரு, அரசே, எங்களுக்கு பெருசாலாம் எதுவும் வேண்டாம். 2 விஷயம் மட்டும் நீங்க பண்ணணும். அந்த 2ஐயும் நீங்க பண்ணுனீங்கன்னா நிச்சயமா நான் அந்த ரகசியத்தை முழுவதுமாக உங்களுக்கு சொல்லி அதுக்கு தேவையான எல்லா பொருளையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பேன். உடனே சரின்னு சொல்லியாச்சு. மலைவாசி கோரிக்கை வைக்கிறாரு, அரசே, நீங்கள் எனக்காக செய்ய வேண்டிய முதல் காரியம், நான் உங்களுக்கு ஒரு கோழி தருவேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கோழி தருவேன். அந்த கோழிய அரண்மனைக்குள்ளேயே வச்சு 10 நாட்கள் நீங்க வளர்க்கணும். அந்த கோழிய கூண்டில் அடைக்க கூடாது, அதை கயிறால கட்டி போடக்கூடாது. இந்த மொத்த அரண்மனையிலும் உலாவுவதற்கு அந்த கோழிக்கு நீங்க அனுமதி தரணும். 2வது, என்னுடைய நண்பர்கள் சிலர் இந்த சிறைச்சாலையில் அடைபட்டு கிடக்கிறார்கள். அந்த நண்பர்களை நீங்க விடுவிக்கணும். அரசர் சொல்லியாச்சு, அப்படியே ஆகட்டும். கோழியை இப்ப விட்டுட்டு போ, 10 நாள் கழிச்சு வா, ரகசியத்தை சொல்லிட்டு நண்பர்களை கூட்டிட்டு போ. அடுத்த நிமிடம் கோழியானது அரண்மனைக்கு வரவழைக்கப்படுது. அதை காத்துக்கிட்டு ஒரு காவலர் நிற்க அந்த கோழி அரண்மனை முழுவதும் சுத்தி சுத்தி வருது. அப்படியே 10 நாட்கள் கடந்து போச்சு. 10வது நாள் தன் கையில சில பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த மலைவாசி என்ன பண்ணாரு, அரசனை பார்க்க வந்தாரு. அரசே, நான் கொடுத்த கோழி எங்க அப்படின்னு அரசர்கிட்ட கேட்டாரு. ஆனா அங்க பார்த்தா கோழியையும் காணோம், ஒன்னையும் காணோம். மலைவாசிக்கு ஒரே பதற்றம். பதறிட்டே கேக்குறாரு, அரசே, கோழியை எங்க, அதை என்ன செஞ்சீங்க? அரசவையில இருந்த ஒரு காவலன் சொல்றான், ஐயோ, அந்த கோழியை எங்களால சமாளிக்கவே முடியல. அது பாட்டுக்கு இங்க ஓடுது, அங்க ஓடுது, அங்க கொத்துது, இங்க கொத்துது, அரண்மனை மொத்தத்தையும் நாசப்படுத்திருச்சு. ஒரு நாள் அரசர் சாப்பிடும்போது அவர் சாப்பாடுல போய் உட்கார்ந்துச்சா, அதை நானே அடிச்சு கொன்னுட்டேன். அவ்வளோதான். அந்த மலைவாசி அங்கேயே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாரு. அரசே, என்ன காரியம் செஞ்சீங்க? நீங்க கேட்டீங்களே ஒரு பானகம், அந்த பானகத்தோட ரகசியமே அந்த கோழியோட முட்டை தான். அந்த பானகத்தை செய்யும் போது அந்த கோழியோட முட்டை உடைச்சு அந்த ஓட்டை எரிய வச்சு செஞ்சாதான் பானகமே வரும். மொத்தமே ஒரு கோழி தானே இருந்துச்சு, அந்த கோழிய போய் கொன்னுட்டீங்களே அப்படின்னு. அந்த இடத்துல அந்த அரசனுக்கு ஒரு மாதிரியா ஆயிடுச்சான். அந்த கோழி தான் இல்லையே, இனிமேல் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த பானகத்தை எப்படி செய்யணும்னு எல்லா தகவலும் தெரிஞ்சாலும் எந்த பிரயோஜனமும் தான் இல்லையே. அதனால அந்த பானகத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்ளும் முயற்சியை அன்றே கைவிட்டாராம் அரசர். மலைவாசிகள் கேட்டுக்கொண்டபடி அந்த கிராமத்து நபர்களை விடுதலையும் செஞ்சாராம் அந்த அரசர். ஆக இப்படி இது எல்லாம் நடந்த பிறகு, அந்த கிராமத்து நபர்கள் சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு, மலைவாசிகள் அவங்கள காப்பாத்தின பிறகு, அந்த கிராமத்து நபர்கள் மலைவாசிகள் கிட்ட கேட்டாங்களாம், ஆமா, அந்த கோழிக்கும் இந்த பானகத்துக்கும் தான் சம்பந்தமே இல்லையே, இதுவரைக்கும் அப்படி ஒரு கோழி உங்ககிட்ட இருந்தது கூட இல்லையே, அப்ப எதுக்கு அதை அரண்மனையில கொண்டு வந்து விட்டீங்க? அதுக்கு அந்த மலைவாசிகள் சொன்னாங்களாம், வேற எதுக்கு, அரசனுக்கு பாடம் கற்பிக்கத்தான். ரகசியம்னு அலையிற அவர்கிட்ட இப்படி எதையாவது பண்ணனாதானே தப்பிக்க முடியும். ஒருவேளை கோழிக்கு பதில் அந்த ரகசியத்தை நாங்க அரசர்கிட்ட சொல்லியிருந்தா அந்த கோழி எப்படி அரண்மனையை நாசமாக்குச்சோ அதே மாதிரிதான் அமைச்சர்கள் வியாபாரிகள்னு எங்க மலைக்கு வந்து எங்க மலையை தோண்டி தோண்டி எங்க மலையையே நாசமாக்கி இருப்பாங்க. அரண்மனையை கெடுத்த கோழியையாவது அரசர் கொன்னுட்டாரு, ஆனா அதிகாரம் படைத்து எங்க வாழ்வாதாரத்தையே இவங்க அழிச்சிட்டா இவங்க கிட்ட இருந்து எங்களை காப்பாத்திக்கிறதுக்கு எங்களுக்கு வழி கூட இல்லையே. இது மாதிரி வழி இல்லாத ஜனங்களுக்கு இருப்பது 2 ஆயுதம் தானே, ஒன்று புத்திசாலித்தனம், இன்னொன்று ரகசியம். 2ஐயும் வச்சு தப்பிச்சாச்சு. சில ரகசியங்கள் ரகசியங்களாகவே இருப்பது நல்லதுன்னு. இன்னைக்கு இந்த கதையில வந்த அந்த அரசரை மாதிரி தாங்க பொதுவாகவே நிறைய நபர்களுக்கு அடுத்தவங்களோட ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் உண்டு. அது மாதிரி நிறைய பேரு தன்னோட ரகசியத்தையும் ஒழுங்கா உள்ள வச்சுக்கிறது கிடையாது. பாதி நேரம் எங்கேயாவது உளர்றது, மீதி நேரம் மத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்கிறது. இது 2மே தப்புங்க. 2மே ஆபத்து தரக்கூடியதும் கூட. ஏன்னா ரகசியங்கள்னா என்ன தெரியுமா, உங்களுக்கு எதிராக பிறரால் பயன்படுத்த முடிந்த ஆயுதங்கள். அதனால என்ன செய்யட்டும், சில ரகசியங்கள் ரகசியங்களாகவே இருக்கட்டும். இந்த கதை உங்களுக்கு உணர்த்திருக்கும் நினைக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோட மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.